அவர்களது உரிமைக்கு குரல் கொடுப்போம், எங்கள் உறவுகளுக்கு கை கொடுப்போம் என்று அவர்கள் இங்கே குமுறி நிற்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சிறப்பாக தொலைக்காட்சியின் வழியாக இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்துக் கொண்டிருப்பவர்கள் உண்மையிலே ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த தமிழினம் எழுச்சி பெற்றுவிட்டது. இனி எவரும் இந்த இனத்தை அடக்கிவிட முடியாது. சிலவேளை ராஜபக்ஷ நினைக்கலாம் இவர்களை அடக்கி ஒடக்கி விட்டால் எல்லாம் முடிந்த கதையாகி விடும் என்று. விடுதலை வரலாறுகள் அப்படி முடிந்ததாக இல்லை. எவ்வளவுக்கு ஒடுக்கப்படுகின்றார்களோ மக்கள் அவ்வளவுக்கு அவர்கள் வீறு கொண்டாடுவார். ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் டொரண்டோவில் இருந்தும் நியூயார்க்கில் இருந்தும் இங்கு UN ஐக்கிய நாடுகள் சபைக்கு முன்னால் குழுமியிருந்து நமது உணர்வுகளை வெளிப்படுத்திக் கொண்டுள்ளோம். காரணம் என்னவென்றால் அங்கு இன அழிப்பு நடைபெறுகின்றது. மஹிந்த அரசும் அதனுடைய விழுமியங்களும் இராணுவமும் தமிழ் மக்களை அழித்தொழித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். அதை உலகுக்கு உணர்த்தும் முகமாகவும் ஐக்கிய நாடுகள் சபையில் உள்ள அங்கத்தவர்களுக்கு முகமாகவும் மஹிந்த அரசுக்கு எதிராக மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் முகமாக இங்கு நாங்கள் ஒன்றிணைந்து ஒருமித்த குரலை அளித்து வண்ணம் உள்ளோம். பல வெள்ளை இன மக்களும் நமக்கு ஆதரவாக இங்கு நின்று குரல் கொடுத்த வண்ணம் உள்ளார்கள். Is the Sri Lankan government stopping convoys of food provided by the United Nations to the north? Evil is organizing and carrying out a mass genocide of an entire people. Can you hear me? நியூயார்க் நகரிலே ஐக்கிய நாடுகள் தலைமைச் செயலகத்திற்கு முன்பாக நடக்கின்ற ஆர்ப்பாட்ட பேரணியில் இருந்து நாங்கள் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். இங்கே ஸ்ரீலங்கா தமிழர்கள் மிக மோசமாக படுகொலை செய்யப்படுகின்ற மனித உரிமை நடக்கின்ற மஹிந்த ராஜபக்ச அரசுக்கு எதிரான போராட்டம் நடக்கும் இந்த வேளையிலே பலர் மஹிந்த ராஜபக்ச அரசின் படுகொலைகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக இங்கே வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இவர்களது குரலொலி எப்படி வரும் என்று தெரியவில்லை. ஆனால் ஈழத்தமிழர்களின் மிக உச்சக்கட்ட குரலொலிக்கு எதிராக இவர்களது அஹிம்சைக்கு எதிரான மனித படுகொலைகளுக்கு ஆதரவான குரலொலியும் ஒலித்துக் கொண்டே இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பாதுகாப்பு செயற்பாடுகள் கவனமாக முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மக்கள் இரு பரங்கிலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகின்றார்கள். மஹிந்த ராஜபக்ச அரசு எவ்வளவு மோசமான மனித படுகொலைகளை நடத்துகிறது. ஈரான், இஸ்ரேல் போன்ற இல்லாது சீனா போன்ற நாடுகளுடன் தனது உறவுகளை பலப்படுத்திக் கொண்டிருக்கும் வேளையில் இங்கே அதற்கு ஆதரவாகவும் ஒரு சிலர் வந்து குரல் கொடுப்பது கேலிக்குரியதாக இருக்கிறது. அமெரிக்காவிலே வசிக்கின்ற ஈழத்தமிழ் ஆர்வலரும் அறிஞரும் இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்விற்கின் ஒருங்கமைப்பாளர்களில் முக்கியமான ஒருவருமான திரு எலியாஸ் ஜெயராய் அவர்களை இப்போது சந்திக்கின்றோம். வணக்கம் எலியாஸ் ஜெயராய் அவர்களே. வணக்கம் குயின்ரஸ். உங்களது பார்வையில் இந்த நிகழ்வும் மற்றும் ஈழத்தமிழர்களின் அவலம் குறித்தும் சில கருத்துக்களை டிவிஐயோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? நிச்சயமாக. இங்கு தமிழர்கள் பெருமளவிலே இந்த ஐநா அமைப்புக்கு முன்னால் திரண்டு இருக்கின்றார்கள். இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு எங்கள் பகைவர்கள் அஞ்சுகின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. நாங்கள் சிறிய கால அழைப்பிதழில் மக்களை வரும்படி கோரியிருந்தும் மக்களிடையே பெரிய ஆர்வம் இருந்து தூர இடங்களில் எல்லாம் இருந்து இங்கு பெருமளவிலே மக்கள் கூடியிருக்கிறார்கள். இந்த அமெரிக்கா ஒரு பரந்துபட்ட தேசம் இருந்தும் பிற மாநிலங்களில் இருந்தெல்லாம் நூற்றுக்கணக்கான மைல்களை கடந்து இங்கே தமிழர்கள் குழுமியிருக்கிறார்கள். அதே நேரத்திலே கனடாவில் இருந்து டொராண்டோவிலும் மொன்ட்ரியாலிலும் இருந்து 300-400 பேர் வரையிலான தமிழர்கள் இங்கு குறுகிய கால அவகாசத்திலே கூட வந்து மிக உணர்வுபூர்வமாக கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இது தமிழர்களிடையே இப்பொழுது இருக்கிற இந்த காலப்பகுதியில் இருக்க அவல நிலையிலேயே மனமுடைந்து இருக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய தெம்பு கொடுப்பதாக இங்கு மாத்திரமல்ல தமிழீழத்திலே அல்லல்படுகிற மக்களுக்கும் இது ஒரு புதிய தெம்பை கொடுக்கும் என்பதிலே அச்சம் ஒரு ஐயுறவும் இல்லை. மஹிந்த ராஜபக்ச அந்த சகோதரங்களால் செய்யப்படுற இனப்படுகொலைக்கு எதிராக நாங்கள் இங்கே குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இனப்படுகொலையை நடத்தி கொண்டிருக்கிற இலங்கை பிரசிடென்ட் ராஜபக்சக்கு எதிராக இங்கே குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களோட மக்கள் படுற அவலத்தை நாங்கள் இங்கே எடுத்து காட்டுறதுக்காக இங்கே வந்து எங்களோட சார்பில் எங்களோட மக்களின் எங்களால் முடிஞ்ச அளவு மக்கள் வந்து இங்கே தங்களை குரலை கொடுத்து கொண்டிருக்கிறோம். Rajapaksa, who's headed and elected by his brothers
and family. And where Sri Lanka, where in Sri Lanka, under his regime, there is corruption, there is nepotism, family bandism, and terror. And as mothers, having learned the bitter lessons of Rwanda, we ask the United Nations to be vigilant and not let another Rwanda happen in Sri Lanka. As mothers, we fear for the Tamil children. We want a UN field presence in Sri Lanka and to force Mahinda Rajapaksa to comply with his obligations to stationing a human rights monitoring mission to stop all human rights abuses and acts of state terrorism, to end the military offensive and reinstate the ceasefire agreement, to reopen all major highways in the north and east, ensuring access to the northeast for humanitarian aid to flow freely, and for providing for the free movement of people, goods and services. Can you hear me? What do we want? What do we want? Do we want it now? That's right, we want it now. We're here today to protest the atrocities going on in Sri Lanka at the Tamil people who are citizens of Sri Lanka. They are being assassinated by their own government. It's the evil that's being masterminded by Mahinda Rajapaksa. It's as simple as that. What is not simple is how to stop the evil. Stopping the evil of the worst kind. Evil is killing innocent children and men and women. Evil is using the Air Force to bomb refugee camps and schools. No more genocide! No more evil! No more evil! Free Tamil Eelam! 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 Youth that came to this rally today. And what we as youth need to understand is, our Tamil Eelam it's a reachable and tangible part of our life as being Tamils. And Tamil youth, you have a lot of responsibility ahead of us. The war has been progressive, going forward, and it's coming to our hand. It's being passed over to our hand. It's up to us to make sure that the Tamil civilians living in Sri Lanka live in peace and harmony. But in order to do that, we as Tamil youth living in Toronto, Canada, has to join every possible protest that's going out there. We have to tell the world what our people are suffering in Venni. I don't know if you know much about this. I don't know. This is in particular to the youth. In Venni, the Tamil civilians are living under trees with no food, no shelter, no medicine. We as youth can make a huge impact on the whole democratic society in this whole world. We have student power.